Hi friends, welcome to another session of PowerPoint training. இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது வந்து அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட். அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா பேரே வந்து உங்களுக்கு பாதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்லைனா ஒரு சார்ட்டோ இல்லைனா ஒரு புல்லட் டெக்ஸ்ட்டு டேபிள் ஆர்கனைசேஷன் சார்ட் நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடில் நீங்கள் எதெல்லாம் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஏதாவது ஒரு லாஜிக்கல் மெத்தடில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஆடியோ சார்ட் ஆடியோ வந்து ப்ராப்பராக அலைன் ஆகியிருக்கணும். எதர் டாப் அலைன் ஆகியிருக்கலாம், இல்லைனா பாட்டம் அலைன் ஆகியிருக்கலாம், இல்லை மிடில் அலைன் ஆகியிருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேலே அதாவது ஒரு 3-4 திங்ஸ் பக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற கான்செப்ட்டில் வரும். இந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் ரேண்டமாக ஸ்லைடில் வந்து திங்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை விஷுவலைஸ் பண்ணும்போது ஆடியன்ஸும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. சில நேரங்களில் நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. எதை ஃபஸ்ட்டு நம்ம பேசணும், எதை செகண்ட் பேசணும்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து என்னாகும், ஒரு ப்ரெசன்டேஷனோட அந்த விஷுவலி அப்பீலிங் குறைஞ்சி போயிடும். அதனால் ஆடியன்ஸ் வந்து போரிங்காக ஃபீல் பண்ணி அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மெயின் ரோல் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ ரோல் என்ன அப்படின்னா அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட். இது வந்து ஏஸ்தட்டிக் கேட்டகரியில் வரும். ஒரு ப்ரெசன்டேஷன் எவ்வளோ அழகாக நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு சேர்க்குறீங்கிறத பொறுத்தது. நீங்கள் இந்த அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபார்மேட்டிங் இதில் வந்து ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான டாபிக்ன்றதுனால டைரெக்டாக நான் வந்து சப்ஜெக்ட்குள்ளே போகாமல் நம்ம சோஷியல் லைஃப்பில் பார்க்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சில பொருள்களை உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்து இயற்கையும் சரி நம்ம மேன்மேடும் சரி எந்த அளவுக்கு அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இன்னும் நல்லா புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க. அதனால் சில திங்ஸ் நான் உங்களுக்காக ஷோ பண்ணுறேன். இந்த 4 விஷயங்கள் வந்து நான் எக்ஸாம்பிளாக ஷோ பண்ணுறேன். எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே சொல்லி பாருங்கள் எதுக்காக எந்த விதத்தில் இந்த சாம்பிள் திங்ஸும் நான் எடுக்க போகிற அலைன்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற கிளாஸும் சிங்க் ஆகுதுன்னு நீங்களே வந்து திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போது டுட்டோரியல் கண்டினியூ பண்ணலாம். சாம்பிளுக்கு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஷர்ட் பட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஷர்ட் பட்டன்ஸ்லாம் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஒரு பட்டனுக்கும் இன்னொரு பட்டனுக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஷர்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா டேமேஜ்டு பீஸ்னு சொல்லி தள்ளி வச்சுருவாங்க இல்லையா, நம்ம அதை வாங்க மாட்டோம். அப்படியே இல்லைனாலும் லைட்டாக கொஞ்சமாக இந்த காஜான்னு சொல்லக்கூடிய அந்த ஹோல் வந்து கொஞ்சம் நகர்ந்துருந்தால் கூட உங்களால் ப்ராப்பராக அந்த பட்டனை பொருத்த முடியாது. அதனால் ஷர்ட்டு போடும்போது சுருக்கம் ஏற்படும், பார்க்க கொஞ்சம் விகாரமாக தெரியும் இல்லையா. இதெல்லாம் தான் வந்து பார்ப்பதற்கு ஏஸ்தட்டிக் சென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, தென் அதை பயன்படுத்தக்கூடியதான பொருளாக மாறுறது. இது எல்லாமே வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் நடக்கும். இது நாட் ஓன்லி திஸ் ஷர்ட், நான் எடுத்துருக்கக்கூடிய எல்லாமே நான் வந்து என்னால் இன்டர் ரிலேட் பண்ண முடியும் நம்ம ப்ரெசன்டேஷனோட. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து இந்த கியர் வீலில் இருக்க அந்த கேப்லாம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கணும். கண்டிப்பாக இது வந்து டெக்னிக்கலாகவும் இது மஸ்ட். இது கொஞ்சம் நகர்ந்திருந்தாலும் அது இன்னொரு கியரோட பொருந்தி அது சுத்தாது, தெரிச்சு அனண்ட ஓடிடும், அப்படி இல்லைனா அது விலகிடும் அந்த ஆக்சிலேருந்து. ஸோ இதை போல் நிறைய விஷயங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கும் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் ஆகுது. தென் தேர்ட் ஒன் இஸ் ஹியூமன் ஃபேஸ், அந்த அனாட்டமின்னு சொல்லுவாங்க இல்லையா. லெஃப்ட் ஐ ரைட் ஐ ரெண்டுமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிருக்கணும். தென் ஒரு ஹியூமன் ஃபேஸை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம் வெர்டிக்கலாக அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ப்ராப்பராக இருக்கணும் ஈக்குவலாக. அப்படி இல்லைனா அந்த ஃபேஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் விகாரமாக இருக்கும். தென் ஃபைனலாக வந்து பல் வரிசைகள், முத்துப்போல் பல் வரிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்து ப்ராப்பராக அடுக்கி வச்ச மாதிரி பல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேஸ் பார்க்க அழகாக இருக்கும். அவங்க சிரிக்கும் போதும் பார்க்கணும் போல தோணும். இல்லை கொஞ்சம் விகாரமாக அங்கங்கே நகர்ந்து இருந்துச்சு அப்படின்னா பார்ப்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. இது எல்லாமே வந்து ஏஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது அது மட்டும்தான் அழகுன்னு கிடையாது, ஆனால் அதுதான் வந்து உலகம் பூரா நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ நம்ம சோஷியல் லைஃப்பில் இதெல்லாம் நம்ம தேடி போகிற மாதிரி நாம் பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷன்லையும் கண்டிப்பாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சாலும் அதை இன்னொரு ஆப்ஜெக்டோட ஏதாவது ஒரு விதத்தில் லாஜிக்கலாக அலைன் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம அந்த ப்ரெசன்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ்ட்டை சேர்க்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் நம்மளுடைய பவர் பாயிண்டில் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னென்ன டூல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுதான் இந்த ஒரு சின்ன டூல், இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் டெக்ஸ்ட் பாக்ஸாக இருந்தாலும் இல்லை ஃபோட்டோ சார்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி இந்த டூலை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக அலைன் பண்ண முடியும். இதுக்கு நான் வந்து சாம்பிள் சில அலைன்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த டூலை யூஸ் பண்ணால் என்னென்னலாம் நிகழுங்கிறத நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அலைன் லெஃப்ட் பார்ப்போம். அலைன் லெஃப்ட் அப்படின்னா நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இருந்தது இங்கே நகர்ந்துருக்கு இல்லையா. அடுத்தது வந்து அலைன் சென்டர். அலைன் சென்டர்னா என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸை ஒட்டி இங்கே இல்லை, கரெக்டாக அலைன் ஆகலை. இது வந்து மிடில் அலைன் ஆகியிருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த அலைன் சென்டருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி மிடில் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அலைன் ரைட்டு, இப்படி ரைட்டில் அலைன் ஆகும். அதுக்கப்புறம் அலைன் டாப், இப்போது மேலே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரேண்டமாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக
இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடு சேர்த்து டாப்பில் அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஒரு கமெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் அலைன் ஆகிடும். தென் அதே மாதிரி அலைன் மிடில், இங்கே எப்படி அலைன் சென்டர் பார்த்தோமோ அதே போல் இது வந்து வெர்டிக்கல், இது ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய ஒரு 2 ஆப்ஜெக்ட் வந்து மிடில் அலைன் பண்ணுறது வந்து அலைன் மிடில். தென் அதுக்கப்புறம் அலைன் பாட்டம், இங்கே பார்த்த மாதிரி தான் அலைன் டாப் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இது கீழே இறங்கணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி அலைன் பாட்டம் கொடுக்க போகிறோம். இது ரெண்டும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டகரி. டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டலினா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த 3 டெக்ஸ்ட் பாக்ஸும் வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. இங்கே வந்து என்ன கேப் இருக்கோ அதே கேப் இங்கே மெயின்டைன் ஆகலை. அப்போ இந்த கேப்பு ரெண்டுத்தையும் அப்படியே டிவைட் பண்ணி ஈக்குவலாக இது நகரணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் வைக்கணும். அப்படி வச்சா தான் இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது எப்படி ஹாரிசாண்டலாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வெர்டிக்கலாகவும் இருக்குது. வெர்டிக்கலாக இருக்கிறத வெர்டிக்கல், டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கலி. இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு டூல் தான். இதை நான் வந்து எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சு, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஒரு அழகாக மாறி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஆர்கனைசேஷன் சார்ட் கிரியேட் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டூல் வந்து ப்ராக்டிக்கலாக பவர் பாயிண்டில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் ஆகுறதுங்கிறதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நான் உங்களுக்காக இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசேஷன் சார்ட்டை நான் ஜஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த கனெக்டர்லாம் யூஸ் பண்ணி இதை எப்படி இப்போ இங்கே ப்ராப்பராக அலைன் ஆகியிருக்கு இல்லையா, இந்த மாதிரி எப்படி அலைன் பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது இமேஜாக இருக்குன்றதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணுவோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் டைப் பண்ணி இதை வந்து ப்ராப்பராக மாற்றிக்குவேன். எனக்கு வந்து இப்போ ஒயிட் கலரில் டைப் ஆகிருக்குன்றதுனால தெரியல, ஏன்னா பேக்ரவுண்டும் ஒயிட்டு டெக்ஸ்ட்டும் ஒயிட்டுன்றதுனால நான் இப்போ வந்து அவுட்லைன் நோ கொடுத்துட்றேன். ஃபில் கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்றேன், ப்ளூ கலர். தென் போல்டு ஃபேஸ் ஃபாண்ட்டு, ஃபாண்ட் சைஸ் 12 வச்சுருக்கேன். ஸோ இதை போல் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் செட் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை டூப்ளிகேட் போட்டிங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் நீங்கள் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே முடிச்சிடணும். நான் இப்போ க்ளீனாக டெக்ஸ்ட் பாக்ஸ் கலர் மாற்றிட்டேன், பார்டர் தூக்கிட்டேன், ஃபாண்ட்டு கலர் அதுக்கு ஏற்ற மாதிரி டார்க் பேக்ரவுண்டுன்றதுனால ஒயிட் ஃபாண்ட் இருக்குது, அதை அப்படியே விட்டேன். போல்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஃபாண்ட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்மேட்டிங் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ இதை டூப்ளிகேட் பண்ணி போட்டுட்டு அடுத்த லெட்டரை டைப் பண்ணலாம். தென் பாட்டமில் எம்ப்ளாயி ஏ, இப்போ ரேண்டமாக டைப் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதை எப்படி ப்ராப்பராக அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மேனேஜருங்கிறவர் தான் வந்து இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த மேனேஜருங்கிறவர் வந்து இந்த 4 பேருக்கும் மிடில் இருக்கணும். அதுதான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இங்கே அப்படி தானே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த 4 எம்ப்ளாயீஸும் செலக்ட் பண்ணி ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். டிஸ்ட்ரிபியூட் ஈவன், அதாவது இது நான் வந்து இங்கே ஷார்ட்கட்டில் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் அதை வந்து ப்ராப்பராக சொல்லித்தரணும். அதாவது அந்த டூல் டேபில் போயிட்டு சொல்லணும் அப்படின்னா அது எங்கே போகணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு அலைன் இங்கே இருக்கும், இதை ட்ராப் டவுன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஹாரிசாண்டலி கொடுத்தீங்கன்னா ஹாரிசாண்டலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். தென் அப்படியே ஷிஃப்ட்டு பிடிச்சி இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம், ஸ்லைடுக்கு சென்டராக வச்சுக்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்லைடுக்கு சென்டராக வரணும் அப்படின்னா அப்படியே குரூப் பண்ணுங்கள். குரூப் பண்ணால் சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிடும் இல்லையா. இப்போ போயிட்டு அலைன் சென்டர் கொடுத்துடலாம். அலைன் சென்டர் கொடுத்தா ப்ராப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் எகைன் அன்குரூப் பண்ணிடுங்க. இப்போது இந்த மேனேஜர் இருக்குல்லையா, மேனேஜருங்கிறது வந்து இந்த 4 இதுக்கும் சென்டராக வரணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே நகர்த்திட்டு வந்து கொஞ்சம் மிடில் வச்சுட்டு மிடில் இருக்கக்கூடிய 2 செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணோம் பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ. ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணோம், அடுத்து இதை செலக்ட் பண்ணோம், கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்மேட்டில் போயிட்டு அலைன் டிஸ்ட்ரிபியூஷனில் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டலி கொடுத்தாலும் ஒன்று தான். இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டலி கொடுத்தா சென்டராக வந்துடும், ஏன்னா இந்த கேப் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, இதை குரூப் பண்ணிடுங்க. பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த 4த்தையும் குரூப் பண்ணி கண்ட்ரோல் பிடிச்சி இதையும் செலக்ட் பண்ணி இப்போ ஃபார்மேட்டில் போயிட்டு அலைன் சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா சென்டர் ஆகிடும். அகைன் இப்போ இதை அன்குரூப் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த அசிஸ்டண்ட்டுன்றது வந்து இங்கே இருக்க, இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா
இந்த கேப் கம்மியாக இருக்குது, இந்த கேப் ஜாஸ்தி இருக்குது, அது டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், டாப்பில் இருக்கக்கூடிய மேனேஜர், மிடில் இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டண்ட், பாட்டமில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எம்ப்ளாயி டெக்ஸ்ட் பாக்ஸ் மூணுத்தையும் செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டில் போயிட்டு அலைனில் டிஸ்ட்ரிபியூட் வேர்ட்டிகலி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக வேர்ட்டிகலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். எப்பயுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் வேர்ட்டிகலி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற டெக்ஸ்ட் பாக்ஸ், லாஸ்ட்டு செலக்ட் பண்ணுற டெக்ஸ்ட் பாக்ஸோட பொசிஷன் மாறாது. அது ரெண்டுத்தையும் பவுண்டரியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மிடில் எவ்வளோ டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்தாலும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அதுதான். அதனால் நான் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஆப்வியஸ்லி இது சென்டராக போயிடும். இப்போ ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு, அலைன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கனெக்டர் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதான். இந்த எல்போ கனெக்டர் இருக்கு இல்லையா, ஹோமில் கூட இருக்கும். ஹோமில் போயிட்டு இந்த எல்போ கனெக்டரை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி லாக் டிராயிங் மோடு கொடுத்துக்கோங்க. லாக் டிராயிங் மோடு கொடுத்தா நீங்கள் ஒவ்வொரு தடையும் போய்ட்டு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லாக் டிராயிங் மோடு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே வச்சுட்டு இங்கேருந்து இதே மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஜாயின் பண்ணிட்டு இந்த எல்லோ போர்ஷனை பிடிச்சி லைட்டாக அப்படி நான் கீழே இறக்கி விட்டேன் அப்படின்னா கரெக்ட் ஆகிடும். தென் இதையே கூட நீங்கள் டூப்ளிகேட் போடலாம். இதை டூப்ளிகேட் போட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் விட்டிங்கன்னா அகைன் இதுவும் இந்த எல்லோ போர்ஷனை அகற்றி செட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதையும் கனெக்ட் பண்ணுறோம். அகைன் ஒன் மோர் டைம் இதையும் கனெக்ட் பண்ணுறோம். இங்கே என்ன சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்போ கனெக்டர்லாம் பண்ணும்போது இந்த ஹைட் அதுவாக டிட்டர்மைன் பண்ணிக்கும். நாம் அதை வந்து செட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், இந்த எல்லோ போர்ஷனை கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து வைக்கணும். அப்படி வைக்கும்போது என்ன தான் நம்ம வச்சாலும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகாது. இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் ரெண்டாக இருக்கிறது தெரியும். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல அசிஸ்டண்ட்டுக்கு கேப்பு கொடுத்து இதை இப்படி தான் வச்சாகணுங்கும்போது, ஆனால் அது ஹைட் வந்து தானாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி நேரங்களில் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்டர் கொடுக்காம ஃப்ரீ ஃபார்ம் லைன் சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃபார்ம் லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரீ ஃபார்ம் லைனை எஃபெக்டிவாக உங்களுக்கு வரைய தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த போர்ஷனை வரையக்கூடிய போர்ஷனை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஃப்ரீ ஃபார்ம் லைனை ஃபஸ்ட்டு இங்கே சூஸ் பண்ணுங்கள். இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு மிடில் வச்சு ஒரு கிளிக், தென் ஷிஃப்ட்டு பிடிச்சி பை ஹோல்டிங் ஷிஃப்ட்டுக்கு டாப்பில் அப்படியே நீங்கள் மேலே கொண்டு போகிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு பெண்ட் வேணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த எண்டில் வச்சு ஒரு கிளிக்கு, அதுக்கப்புறம் பாட்டமில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்கேப் கொடுத்துணும். எஸ்கேப் கொடுத்துட்டு இதனுடைய கலர் வந்து பிளாக் கலர் அண்ட் திக்னஸ் என்ன வேணுன்றதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். 0.75 கொடுத்துட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். அதை வந்து இங்கே வச்சுட்டு இப்போ இதையும் செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டில் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் டிஸ்ட்ரிபியூட் அலைன் சென்டர்னு கொடுத்துட்டோம்னா கரெக்டாக சென்டர் ஆகிடும். இதை அப்படியே நகர்த்தி இதில் இந்த இடத்துலலாம் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தெரியுது, அது தெரியாத அளவுக்கு இதை நகர்த்தி விட்டுறணும். நகர்த்திட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த மேனேஜருங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேனேஜருங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை இந்த மேனேஜருங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி பிஹைண்ட் டு ஃப்ரண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த லைன் மறைஞ்சிடும் உங்களுக்கு கண்ணுக்கு. அப்புறம் இங்கெல்லாம் நீங்கள் வந்து கனெக்டர் கொடுக்க வேண்டியதான். இதே லைனே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஷிஃப்ட்டு பிடிச்சி சின்னதாக்கிட்டு இங்கே ஒரு லைன், இதை அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு லைன். ஃபைனலாக இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிஹைண்ட் டு ஃப்ரண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த லைன் இல்லாமல் உள்ளே மறைஞ்சிரும். தென் ஃபைனலாக இங்கே ஒரு லைன் இந்த மிடில் ஒரு கனெக்ட் ஆகுது இல்லையா, அந்த லைன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த லைனே டூப்ளிகேட் போட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு ரொட்டேட் பண்ணிட போகிறோம். ரொட்டேட் பண்ணி அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சிட போகிறோம். வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பிஹைண்ட் டு ஃப்ரண்ட் நல்லா ஜூம் பண்ணி மேக் ஷூர் பண்ணிக்கணும் இது வந்து வெளியில் நீட்டிட்டு இல்லாமல் இருக்கா, கரெக்டாக செட் ஆகிருக்கான்ட்டு. அப்புறம் இதையும் செலக்ட் பண்ணி அலைன் டிஸ்ட்ரிபியூஷனில் போயிட்டு அலைன் மிடில் கொடுத்திங்கன்னா கரெக்டாக அலைன் ஆகிடும். அதேமாதிரி எல்லாமே அலைன் ஆகியிருக்கா பார்க்கணும். ஏன்னா இந்த மிட் பாயிண்டில் இது இல்லை அந்த லைன். ஸோ அதை வந்து இப்போ அலைன் சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா அலைன் கரெக்டாக சென்டர் அலைன் ஆகிடும். தென் ஃபைனலாக இதுவும் அவ்வளோதான். இப்போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்த பிக்சர் ஆர்கனைசேஷன் சார்ட் க்ளீனாக இங்கே க்ரியேட் ஆகிருக்கு.
இதில் வந்து இந்த அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவு கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்றது பார்த்தாலே தெரியும். இந்த இந்த கேப்பும் ஈக்குவலாக இருக்குது. தென் இந்த 4 பாக்ஸும் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆனதுனால தான் இந்த கேப் வந்து இந்த கேப்போட ஈக்குவலாக டேலி ஆகுது. ப்ளஸ் எல்லா பாக்ஸஸும் ஒரே சைஸில் இருக்குது. அதுவும் நம்ம பார்க்கணும். எல்லா பாக்ஸும் ஒரே சைஸில் இருக்குது. அப்போ பார்க்கும்போது இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இதுவே கொஞ்சம் அங்கங்கே நகர்ந்து இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் எடுத்து உங்களுக்கு நான் வந்து நரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண எல்லா விஷயங்களும் நீங்கள் ஸ்லைடில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராப்பராக அலைன் பண்ணி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் டெவலப் ஆகிடும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்யூ வெரி மச்.